அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாவின் அன்பும் அருமையான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சரட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அன்பர்களே, ஆயத்து குறித்து நாம் பல தடவை ஓதுகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மளை பல பேர் ஓதுவாங்க. ஆனால் அதனுடைய மகத்துவத்தை நாம் உள்வாங்கினோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதருக்கு பாதுகாப்பு பெட்டகம் ஆயத்துல் குர்சி. கடைசி வரை தொடர்ச்சியாக பாருங்கள், சிறந்த நட்பன் உங்களுக்கு கிடைக்கும் என நம்புகிறேன். யார் படுகைக்கு போகும் பொழுது ஆயத்து குர்சியை ஓதிட்டு படுக்கின்றார்களோ அவனுக்கு எல்லா விதமான பாதுகாப்பையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். ஹதீஸ் வருகின்றது, ரமலான் ஜக்காத் கலெக்ட் பண்ணி மொத்தமாக சேர்த்து வச்சிருக்கின்றார்கள் மஸ்ஜித் நபவியில். இப்போ யாராவது ஒருத்தர் பொறுப்பு போடணும் இல்லையா, களவு போய்விடும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்பு போடுகின்றார்கள். பொறுப்பு போட்டு இருக்கும்போது தூக்கம்தான் வந்துடுமே, எப்படியா இருந்தாலும் தூங்கக்கூடாது நினைத்தாலும் கூட கொஞ்சம் சாயலாம், மொத்தமாக சாஞ்சிவிடும் இல்லையா. காலை பஜருக்கு எந்திரிக்கும் பொழுது பல சமயங்களில் நாம் அனுபவப்பட்டிருப்போம். மணி 5 தான் ஆகுது, 5:10 தான் பாங்கு, 5:10 தான் ஜமாத், கொஞ்சம் படுப்போம். எந்திரிச்சு பார்த்தா 7 ஆயிரும் இல்லையா. இப்படி தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு முடிச்சுட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. திடீரென்று அப்படியே கண்ணை அடைந்து தூங்கிட்டாங்க. திடீர்னு எந்திரிச்சு பார்க்கிறார்கள், யாரோ ஒரு திருடன் பையன் வந்து இந்த ஜக்காத்தை எல்லாம் அப்படியே சாக்கு பையில் அள்ளி போட்டுட்டு இருக்கின்றான். வேகமாக போய் பிடித்துட்டார்கள். எங்கே யார் நீ? அவன் சொன்னான், நான் ஒரு ஏழை, குடும்பத்தில் பசி பட்டினியோடு இருக்கிறேன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கின்றேன், என்னை விட்டுரு, நான் உன்னை விடமாட்டேன், ரசூல்லா கிட்ட கண்டிப்பாக உன்னை கூட்டிட்டு போவேன், உன்னை கொண்டு நிப்பாட்டுவேன் நபியின் முன்னால். இல்லை, நான் வரமாட்டேன், பசியினால் தான் நான் திருடிட்டேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி கெஞ்சினான், கதறினான். அதன் மீது இறக்கம் வந்து அந்த மனிதரை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு விட்டுட்டாங்க. காலை எந்திரிச்சு உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பார்த்தாங்க. போய் பார்க்கலான்னு போனாங்க. ரசூலுல்லா கேட்டாங்க, ராத்திரி திருடன் பையன் வந்தானா கேட்டாங்க. நைட் திருடன் வந்தானா கேட்டாங்க. எப்படி ரசூலுல்லாவுக்கு தெரியும்? எல்லாம் தெரியும், அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். இப்போ ஆமாம், ரசூலுல்லா வந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கும்போது ரசூலுல்லா சொன்னார், போங்க போங்க, இன்னைக்கும் வருவான் அப்படின்னாங்க. போங்க, இன்னைக்கும் வருவானா ரசூலுல்லா சொல்லிட்டாங்க. இன்றைக்கி கண்ணை முழிச்சிருந்து பார்த்து அந்த பையனை எப்படியாவது பிடிச்சி நபிக்கு முன்னால் நிப்பாட்டணும். அதே மாதிரி பார்க்குறாங்க. அதே டயத்தில் வந்து அல்ல நினைக்கும்போது போய் பிடிச்சிக்கிட்டாங்க. மறுபடியும் அதே பாட்டு, அதே வரைமுடைய பாட்டு, என்னை விட்டு, நான் ஒரு பெரிய ஏழை, குடும்பம் எல்லாம், என் குழந்தைகள் எல்லாம் இப்போ பசியோடு பட்டினியாக இருக்கின்றாங்க, அதனால தான் வந்தேன், நேற்றே நீ ஏமாற்றி போயிட்ட, இன்னைக்கு உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்ல அவன் வந்தவன், என்னை விட்டுடு, நான் நாளைக்கு வரமாட்டேன், இதோடு முடிச்சுறேன்னு சொன்னான். இறக்கப்பட்டு விட்டுட்டாங்க. மறுநாள் காலை போனாங்க. அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, வந்தான்? நான் ஆமாம் வந்தான், போயிட்டு வாங்க, இன்றைக்கும் வருவான், போங்க அப்படின்னாங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைராவுக்கு வருத்தமாக போச்சு. என்னடா, பொறுப்பு கொடுத்தா இந்த திருடன் பையன் வருவான்னு சொல்கிறாங்க, ரசூலுல்லா இருந்தாலும் நபியுடைய கட்டளை உத்தரவு போட்டாங்க. அதே மாதிரி காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பையன் வந்தான். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா இன்னைக்கு என்ன சொன்னால் விடமாட்டேன், நிச்சயமாக விடமாட்டேன், நபியின் சன்னிதானத்தில் கொண்டு உன்னை நிப்பாட்டுவேன் என்று சொன்னபோது வந்தவன் திருடன் சொன்னான், என்னை விட்டுவிடு, நான் உனக்கு ஒரு செய்தி சொல்லித்தரேன், உனக்கு ஒரு முக்கியமான தகவல் சொல்லித்தரேன், விடுறியா அப்படின்னு கேட்டான். இல்மின் மீது பேராசம் கொண்டவர்கள் சஹாபாக்கள். இன்றைக்கு நமக்கு தான் நேரம் காலம் எல்லாம் சுருங்கி போச்சு அன்புக்குரியவர்களே. இப்போ இல்மின் மீது தேட்டம் கொண்டவர்கள் சஹாபாக்கள். அவர் சொன்ன உடனே ஹஜ்ரத் அபூ ஹுரைரா என்ன சொல்லு அப்படின்னாங்க, டெய்லி ராத்திரி ஆனால் தூங்குவதற்கு முன்னாடி ஆயத்துல் குர்சி ஓதிக்கோ, எல்லா பாதுகாப்பும் உனக்கு கிடைத்திடும் அப்படின்னு சொன்னான். அந்த விஷயத்தை அவங்க உள்வாங்கி கொண்டு இருக்கும்போது எடுத்து ஓடி போயிட்டான் அந்த பையன் திருடன். நபி நாயகத்து வந்தார்கள். அபூ ஹுரைரா வந்தானா என்று கேட்டார்கள். ஆமாம் யார சொல்லலாம், இந்த மாதிரி நான் பிடிச்சி கொண்டு வந்து நிப்பாட்டலாம்னு நினைத்தேன், அவனுக்கு ஒரு செய்தி சொல்லி தந்தான், இப்படி அப்படின்னு சொல்லி
ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மையான விஷயத்தை சொல்லியிருக்கின்றான். ஆயத்து குர்சி யார் ராத்திரி ஓதுகின்றார்களோ அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பு தருவான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், வந்தது யாருன்னு தெரியுமா? அபூ ஹுரைரான்னு கேட்டாங்க. தெரியாதே அப்படின்றாங்க. ஹஜரத் அபூ ஹுரைரா அன்ஹு, சைத்தான் தாங்க, அவன்தான் சைத்தான். அவன் ஒரு பெரிய பொய்யன். ஆனால் அவன் சொன்ன செய்தி உண்மையானது. எவர் ஒருவர் இரவு நேரத்தில் ஆயத்து குர்சி ஓதிட்டு படுக்க போகின்றார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய பாதுகாப்பை தருவான். ஒன்று, பாதுகாப்பு வழங்கக்கூடியது ஆயத்து குர்சி. இரண்டாவது முக்கியமான செய்தி, ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஃபர்லு தொழுகை முடித்தவுடன் ஆயத்து குர்சி ஓத வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு ஃபர்லா தொழுகை பிறகு யார் ஆயத்து குர்சி ஓதுகின்றார்களோ அது அவரை சொர்க்கத்தில் போய் சேர்த்துரும். அவருக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில் ஒரே ஒரு தடை தான் இருக்கின்றது. எந்த தடை தெரியுமா? மௌத் என்ற ஒரு தடை. மௌத் என்ற தடை நீங்கிவிட்டால் அவர் நேராக எங்கே போயிடுவார்? டைரெக்டாக சொர்க்கத்து போய்விடுவார். அப்படிப்பட்ட மகத்தான ஒன்று ஆயத்து குர்சி என்று அண்ணனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பாதுகாப்புக்கும் ஆயத்து குர்சி, நாளை மறுமையை சொர்க்கத்தில் நம்மை சேர்ப்பதற்கும் ஆயத்து குர்சி. ஆயத்து குர்சி சொல்கிறோமே, நம்ம என்னைக்காவது அதனுடைய அர்த்தத்தை உள்வாங்கி இருக்கிறோமா? அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அவனுக்கு இணை யாருமே இல்லை. அவன் யார்? ஹய்யுன், அவன் நித்திய ஜீவன். அவனுக்கு முன்னாடியும் யாரும் ஹயாத்தா இருக்கல. உலகம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். அவன் மட்டும்தான் ஹயாத்தா இருப்பான் இல்லையா? அல்லாஹ் குர்ஆனை சொல்கின்றான், உலகத்தில் உள்ள எல்லாம் அழிஞ்சிடும். எது மட்டும் பாக்கியமாக இருக்கும்? அல்லாஹ்வுடைய திருமுகம் மட்டும்தான் பாக்கியமாக இருக்கும். மற்ற எல்லாம் போயிடும். அப்போ உலகம் வருவதற்கு முன்னாடி அவன் ஹயாத்தாக இருந்தான். உலகம் அழிஞ்ச பிறகு ஹயாத்தாக இருப்பான். அவன் நித்திய ஜீவன். அவனுக்கு சின்ன தூக்கமும் கிடையாது, பெரிய தூக்கமும் கிடையாது. தூங்கினா என்ன ஆகிறது? கடவுள் என்பவன் உறங்கி போனால் உலகம் என்னும் கதி என்ன ஆகும்? நம் மூச்சை விட்டு மூச்சு வெளியே கொண்டு வர முடியுமா? ஆக்சிடென்ட் ஏன் நடக்கின்றது? விபத்து ஒரு நிமிடம் கண் அயர்வால் மொத்தமும் க்ளோஸ் ஆயது இல்லையா? அல்லாஹுக்கு ஒரு சின்ன உறக்கமும் கிடையாது, பெரிய உறக்கமும் கிடையாது. வானம் பூமி இருக்கும் எல்லாமே அவனுக்கு தான் சொந்தம். உலகத்தில் யாரும் எதையும் சொந்தம் கொண்டாட முடியாது. எனக்குரியது சொல்லிக்கலாம். வாழ்க்கை முடிய வரைக்கும் நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த பேரை கூட மாற்றிடுவாங்க. நமக்கே பேர் மாறி போயிடுமே. அப்துல்லா பேர் வச்சிருக்க, எனக்கு என்னுடைய பேர் மையத்துன்னு மாறி போயிடும். அப்போ ஜனாசா தூக்க போகிறீங்க, நேரமாச்சு. என் அண்ணனே கேட்பான், என் சொந்தக்காரனே கேட்பான், ஜனாசாவை தூக்கலையா? யாருக்காண்டி வெயிட்டிங்? ஜனாசா என் பேரே மாறி போகின்றது. அப்போ என் சொத்து பேர் எல்லாம் மாறி போயிடும். உலகத்தில் இருக்கும் எல்லாமே யாருக்கும் சொந்தம்? அல்லாஹுக்கு மட்டும்தான் சொந்தம். சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்விடத்தில் தான் யாரு தான் சிபார் செய்ய முடியும்? நாம் செஞ்ச நல்ல அமல் மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் சிபார் செய்ய முடியும். நமக்காக வேறு யாரும் அல்லாஹ்விடத்தில் சிபார் செய்ய முடியாது, பரிந்து பேச முடியாது. உலகத்தில் பேசலாம், சொந்த பந்தங்கள் வரலாம், நட்பு வரலாம், நமக்கு அறிமுகம் உள்ளவர்கள் வரலாம். ஏதாவது பிரச்சனை நமக்காண்டி குரல் கொடுப்பார்கள். அல்லாஹ்விடத்தில் அவன் அனுமதி இல்லாமல் யாரும் வாயை திறக்க முடியாது. இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கும். அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுக்கு முன்னால் உள்ளதையும் பின்னால் உள்ளதையும் எல்லாத்தையும் அவன் அறிவான். நமக்கு தான் தெரியாது இல்லை, அல்லாஹுக்கு எல்லாம் தெரியும். நாம் என்ன சொல்கிறோம்னு தெரியும், உள்ளத்தில் என்ன நினைக்கின்றோம் தெரியும், நாம் மறைச்சு வச்சிருப்பதையும் தெரியும், பகிரங்கப்படுத்துவதையும் தெரியும். நாம் எத்தனை விஷயம் மறைச்சு செய்கிறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை வெளிப்படுத்தினால் என்னாகும்? நான் என்ன யோசிக்கிறேன், நான் எத்தனை பாவங்களை மறைத்து செய்திருக்கின்றேன், எத்தனை தவறுகள் என்னுடைய வாழ்க்கையில் மறைத்து செய்யப்பட்டுள்ளது. அதை அல்லாஹ் வெளிப்படுத்தவே இல்லை, மறைத்து விட்டான். அதுவும் அவனுக்கு தெரியதான் செய்யும், தெரியாமல் இல்லை. திரைக்கு பின்னால் போய் ஒளிந்து கொண்டால் அல்லாஹுக்கு எல்லாம் தெரியாமல் போய்விடுமா? வீட்டில் போய் கதவை பூட்டி கொண்டு பாவம் செய்த அல்லாஹுக்கு தெரியாமல் போய்விடுமா? நீங்கள் வெளிப்படுத்துவதையும் அல்லாஹுக்கு தெரியும், நீங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் அல்லாஹுக்கு தெரியும். உங்கள் உள்ளம் என்ன நினைக்கின்றதோ அதையும் அல்லாஹ் அறிவான்.
அல்லாஹ் சொல்கின்றான், அன்புக்குரியவர்களே, இதைதான் அவனுடைய அந்த விஷயத்தில் அதை சூழ்ந்து அறிவதற்கு அல்லாஹ் தவிர வேறு யாரையும் இதைதான் அவனுடைய அந்த விஷயத்தில் அதை சூழ்ந்து அறிவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும், அவன் நாடிய சில மக்களைத் தவிர வேறு யாராலும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அலியுல் அலீம், அவன்தான் ஞானமிக்கவன், அவனே மகத்தானவன் என்று அந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கின்றான். இப்படிப்பட்ட மகத்தான வசனத்தில் ஹய்யுல் கய்யூம் என்று ஒன்று வந்திருப்பதாலே இது இஸ்முல் ஆலமாக இருக்கலாம் என்று, இதன் ஓதல் மூலமாக பல பலன்கள் பெறலாம் என்று அறிஞர்கள் சொல்லித் தருகின்றார்கள். ஆக மொத்தம் இஸ்முல் ஆலம் என்பது நபிகளால் பல விஷயங்களை சொல்லி காட்டப்பட்டாலும் ஆயத்துல் குர்சி முக்கியமானது என்பதை நபி இடத்திலிருந்து ஹதீஸின் வழியாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்க முடியும். இஸ்முல் ஆலம் என்பது யார் தன்னுடைய கஷ்ட நேரத்தில் தூய்மையான மனதோடு அல்லாஹ்வுடைய பெயரில் எந்த பெயரை சொன்னாலும் அது இஸ்முல் ஆலமாக மாற்றிக்கொள்ளலாம் என்று அறிஞர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இஸ்முல் ஆலமை அறிந்து அதன் மூலம் அவனுடைய நெருக்கத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெறக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.